நாங்க பிராமத்தான், நாங்க பயப்பட மாட்டோம். இதுக்கு என்ன ஊருக்கு ஊருக்கு இல்ல, நாங்க பிராமத்தான். அப்படி இல்லை, இல்லை தமிழர். நாங்க பயப்பட மாட்டோம். இங்கேயும் இப்படித்தான் முன் வச்சால் பின் வைக்க மாட்டோம், முன்னுக்கு தான் போய் கொண்டு இருப்போம். லண்டன்ல லண்டன் சிட்டி தான். எங்க லண்டன் வந்திருக்கிறீங்களா? கேட்டு தெரிஞ்சு சொல்றதா. வணக்கம் ரவி, நாங்கள் யாழ்ப்பாணம் குறிப்பாக மாதல் பகுதி நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா முரால் மீன் அவ்வளவு ஃபேமஸ். பக்கத்து ஊரில் உள்ள ஆக்கள் நம்ம தேடி வந்து அந்த முரால் மீனை வாங்கினா அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த முரால் மீனை நாங்கள் புட்டோட சாப்பிட்றதா இருக்கட்டும், முன்னாடி சோரோட சொதி வச்சு முரால் மீனை கொண்டு சொதி வச்சு நாங்கள் சோரோட சாப்பிட்றதா இருக்கும். அவ்வளவு அருமையாக இருக்கும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து தொடர்ந்து முரால் மீனை வாங்கி கொண்டிருக்க நாங்கள் இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போர்டில் கடலுக்குள்ளே போனாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மீனை கலைச்சி பிடிக்கிற மீன் அவ்வளோத்துக்கு அருமையாக இருந்தது. உண்மையாக சொல்ல வார்த்தை இல்லை. காற்று மேலே மதலுக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக நின்று மீனை கொத்தி அடித்து பிடிக்கிற வேல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பியாக கலந்துக்கலாம். நீங்கள் மீன் வாங்க வந்தீங்க இந்த மாதிரி வாங்க வந்து நீங்க அப்ப வாங்கியாச்சா? இதுதான் வாங்க போறீங்க. அப்ப முரல் மீன் உங்களை என்ன மாதிரி வீட்டை கொண்டு என்ன செய்ய சாப்பிடுவீங்க? சோறும் சுடச்சுட அப்படி சொதியும் வச்சுட்டு தேசிக்காய் தான் நிம்பிட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சதுதான் முரால் மீன் வேட்டையை தான் பார்க்க போறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இரவு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் இந்த முரால் மீனை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கொண்டீங்க. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்கள் போடுற காணொலிகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. மீனை பாருங்க. மீனை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜால் நகரத்தை தான் வீடியோ எடுத்துனாங்க. விடிய கிழமை பெட்ரோலுக்கு லைனில் நின்று பெட்ரோல் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா தூரம் உருவாத்துறை தான் வீடியோ எடுக்கிறாங்க. பெட்ரோல் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு ஜால் நகரத்தை வீடியோ எடுத்தாங்க. வீடியோ கொண்டு எடிட் பண்ண போனேன்னு போய் பார்த்தா வீடியோவில் சவுண்டே வேற இல்லை. பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி தான் வீடியோ போடணும், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவிட்டு கொண்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வீடியோ போடணும்னு சொல்லி யோசிச்சு கொண்டு கேட்குறேன். எனக்கு முரால் மீன் இங்கே பிடிச்சி கொண்டிருக்கேன் தானே, ஸோ அதை வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லி வந்தேன். முதலே நான் ஐடியா இருந்தது போடணும்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலாக போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிட்டுது. அது இன்றைக்கு முரல் மீன் வேட்டையை பார்க்க வந்தாங்க. தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவங்களை பார்க்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, என்ன டைம் நம்ம மீனுக்கு போய் நம்ம நீ 6 மணிக்கு வெளிக்கிட்டு இருக்கணும். 7:30 ஆகும் வரை அதில் போன வரைக்கும் போகலாமா? அது அவருக்கு ஃபோன் பண்ணி நிறைய போயிருமா? ஐயா எத்தனை மணி நிற்பீங்க? நான் ஒரு 9 மணி. 9 பைக்கை வச்சுட்டு போகலாமா? பேக்கில் ஒன்றும் இல்லாட்டாச்சு. முரல் மீன் பிடிக்கிறது படகு எல்லாம் வலிக்கிடுது. முரலுக்கு போவீங்களா? கூட்டிக்கொண்டு போவீங்களா? முரலுக்கு படகை பிறக்கினம். ஓகே கரெக்டா? கொஞ்சம் கொஞ்சமாக தம்பி இதில் இழுத்து கொண்டு போகிறார். இப்போ நாங்கள் தொடர்ந்து கடலுக்குள்ளே போகிறோம். இப்போ நேரம் 6:40. லேட்டாக சொல்லி சொன்னவையால் எத்தனை மணிக்கு வாரம்னு சொல்லி தெரியல. பார்ப்போமா எத்தனை கோஸ் வரும் இன்ஜின்? 40 கோஸ் வரும். என்ன இது 40 கோஸ் வரும் இன்ஜின், ஜமாண்ட இன்ஜினா? இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த இடம் முழுக்க பார்த்தீங்கன்னா போட்டுகள் தான். பாருங்க அறம்புறமாக ஓடி தெரியுது. நல்ல குளிர் காற்று அடிக்குது. நண்பர் லைட் அடிச்சு இப்போ மீன் பிடிக்க போகிறார். நீச்சல் தெரிய மாட்டபடியாக பரவாயில்ல, பயமில்லாம் நிற்கலாம். நாங்கள் சிலவடியெல்லாம் நிற்கலாம். அது ஏன்னு சொன்னால் இவ்வளோ சரியான ஆழமாக இருக்குது. வேணா எத்தனை பெனை ஆழம்? பெனை ஆழம் இல்லை, ஒரு 5 பாகம் 5-6 பாகம் இருக்கு. வேண்டாம் 6 பேர் தான் இருக்கு. மேலே உங்களோட கையால் 6 பேர் தான் இருக்கு. ஆள் நீந்த தெரிய மாட்டாலே ஆள் நிற்குது. நேற்று எத்தனை கிலோமீட்டரில் பிடிச்சிருப்பீங்க? நேற்று 30 முறை. 30 முறை இல்லை, எண்ணெய் இல்லை. அப்போ வேலையை போயிடும் விட்டு வேற ஆள். ஒரு அந்த லைட்டை கண்டுட்டு துள்ளைக்குள்ள வெட்டணும். அவ்வளோத்துக்கு கண்ணும் கருத்துமா அந்த அவதானமாக இருக்கணும். கொஞ்சம் நாங்கள் பிசகினாலும் அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த கூடைக்குள்ளே
நிறைய முரல் மீன் இருக்குது. இந்த ஓ இந்த துள்ளி ஓடுது. இந்த ஓடுது முரல். பிடிவாட்டுட்டாரா? இந்த தடியை வச்சிருக்கணும், அதே நேரத்தில் விழவும் கூட கவனமாக இருக்கணும். சேம் டைம் இந்த போட் ஆடிக்கொண்டிருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மீனையும் பிடிக்கணும். பாருங்க, போட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுக்கடலில் பண்ணிக்குது, நின்று ஆடிக்கொண்டிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணா விழாமல் நிற்கிறது தான் முக்கியமான விஷயம். விழாமல் நின்று அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பிடிச்சு கொண்டிருக்கிறார். அடுத்த பிடிக்க போறேன். ஓடுது ஓடு. பார்த்தீங்களோ முறையெல்லாம் துடிக்குது. நான் காட்டுறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்சு கொண்டு இருக்கிற மீன் அதில் பார்த்தீங்கன்னா இருட்டுக்குள்ள காட்டில அவங்களுக்கு முரல் மீனை அதில் நிற்கிது. இந்த போறாரா? இந்த அடுத்தது இந்த முறை துள்ளி துள்ளி போகுதா? இதில் பார்த்தீங்கன்னா நிலவண்டபடியாக ஓரளவுக்கு தான் நாங்கள் மீனை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பிடிவாட்டுட்டார். எவ்வளோ நேரம் வந்து கொண்டிருக்கிறார் மீன் பிடிக்க? அவன் இப்போ என்ன தெரிஞ்சு 3 வருஷம் தொடர்ந்து தானே? கணக்கா ஓடி கொடுக்கணும் என்ன? அப்படிதான் அடிக்கலாம். நிறைய முறை போயிடும் பிடிக்கலாம். லைட் அடிச்சு அதுக்கு நேரம் பிடிப்பார், நான் அதுக்கு நேரம் பிடிச்சு கொண்டு போகணும். பிடிச்ச கணக்கா பக்கத்தில் விடணும். லைட்டுக்கால் மேலே வந்துடு வேற என்ன? இந்த லைட்டுக்கு தான் மேலே இப்போ இனி இந்த 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 இதில் தொழில் நடக்கிறது குறையுது. அப்போ இது வந்து இப்போ பொழுது இந்த நைட்டான டைமில் அந்த குறிப்பிட்ட டைமுக்கு அடிச்சுட்டு ஒரு நல்ல காசு பார்க்கலாம். அந்த டைமுக்கு சில நேரம் விலையாக போகும், சில நேரம் விலை இருக்காது. டைமுக்கு பேர்டாய் கொண்டோன்னா விலையாக கொடுக்கலாம். ரெண்டு முறை பாஞ்ச நினைக்கிறேன். 2 முறை பாஞ்சது அடிக்கலாம். இப்போ போட்டுக்க வந்து போட்டுக்க வர ஒன்றும் செய்யல, அடிக்கலாம். பார்த்தீங்களோ முரல்களை? ஊறுப்பட்ட முரல்கள் இன்றைக்கு பிடிபட்டு இருக்குது. இன்றைக்கு நல்ல வேட்டை தான். கும்பலா நிற்கும், ஒரு இடத்துல 100 அப்படி நிற்கும். கும்பலா நின்றா ஈஸி என்ன பிடிக்கிறது உங்களுக்கு? ஆமாடா, அடி அவ்வளோதான். நியூட்ரா நிப்பாட்டி போட்டு அடிக்கணும். சிலது அடிக்கிறா, சிலது கிளஞ்சிடும். முரலும் கூட்டம் கூட்டமாக தான் ஓடி தெரியுமே என்ன மோஸ்ட்லி? சிலது தான் கூட்டம் அப்படி. இப்போ எத்தனை மணிக்கு வலிக்கிறீங்க பழமையா? நாங்கள் இப்போ விலையாக கொடுக்கணும்டா வலிக்கிடுவோம். இல்லை வேறு டைம் போட்டு வந்தால் கொடுத்து விட்ருவோம் அடித்ததை. அங்கே கரையை ஒரு ஆள் நிற்பார். அப்போ அவர்கிட்ட கொடுத்தா அவர் கொடுப்பார். அப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களோட பிறகு அவர் எங்களோட தம்பி தான். அப்போ அவர் நிற்கிறபடியாக நாங்கள் அவர்கிட்ட கொடுத்தா அவர் விற்று போடுவார்.
இப்போ திருப்பி நாங்கள் அடிச்சு கொண்டு வரோம் திருப்பி வைக்கிறது. விலையை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா விலையை கொடுப்பேன் 300 ரூபா அப்படி. ஹிந்தி போனா 100 ரூபா போகும், இல்லை 70 அப்படிதான் போகும். டைம் போக போக விலை தண்டை பாட்ட குறையும். 9 மணி பிறகு விலை கூடும். 9 மணி பிறகு விலை கூடுமா? விலை கூடும். கடைசி நேரங்களே நிறைய பிடிபட்டு இருக்கா? கடைசி நேரம் போகிற டைம்லையா? ஓ, நீங்கள் விட்டுட்டு போக நினைக்கும் போதும் பிடிபட்டு இருக்கா நிறைய மீன்கள்? அப்படி டைமுக்கு அப்படி வந்ததுனாலும் நான் சில விட்டுட்டு போயிடுவோம். இல்லை டைம் வந்துடும். ஓகே ஓகே. லைட்டுக்கு மேலே வந்து நிற்பினாங்க. அடிப்படையில் அடிப்படையில் அந்த ஓடுது அந்த ஓடுது. உடஞ்சிட்டா உடஞ்சிட்டேன். கம்பி உடைஞ்சிடுது. மீனும் பிடிவாட்டு இருக்கு. பாத்தீங்களா துடிக்கிறா? கடைக்கு போக போறீங்களா? நான் நினைக்கிறேன் இந்த கட்ட காலம் உங்களுக்கு மேல செய்த போல. இப்படியே வீடியோ எடுத்து அதை பார்த்தீங்கன்னா அப்படியே மியூட் ஆகிடுது. போன்ல அப்படி போன் மறக்குதா? அப்படி அவர் நீங்க இதே விட ஓடும். இதே விட ஓட மாட்டேன். இதே விட ஓடுவீங்களா? ஓ, இதே ரிவர்ஸ் ஓடுற மாதிரி தான் கிடக்கு. இதே டபுள் பண்ணாங்க. போட் பறக்குதா? கொஞ்சம் கொஞ்சமா கரையை நெருங்கிட்டா புரோதான் 2வது. 2வது வந்தது இவர் தானா? நாற்பது ஹோஸ் பவர் இன்ஜின் பறக்குதா? இன்னும் ஓட்ட மாட்டேன். கரைக்கு வந்துட்டோம். கரைக்கு வந்தாச்சு. அஞ்சு
இதான் நாங்கள் இப்போ பிடிச்சிக்கணும் அந்த முறால் பாருங்க தம்பி தான் 2 பொரியல் சட்டப்படி புட்டுக்கு பொறிச்சு சாப்பிட ஆத்துல இருக்கு சொதியா என்ன வைக்கணும் சொதி தெரியுமா பச்சை மிளகா தேசிக்காய் புளி விட்டு மற்ற புளி எல்லாம் இல்ல ஹலோ அண்ணா வீடியோ எடுக்கிறதா எல்லாம் இப்போ வந்தது எல்லாம் துடிக்க வந்துருக்குதா பாருங்க முரல் ஊருப்பட்ட முரல் வந்துருக்குது 150 வரைக்குள்ள ஓட்டமாண்டா நெருப்படுத்த ஓட்டம் ஐயா நான் பறக்காம நல்ல ஆக்கள் எல்லாம் தேடி வந்து வாங்கினோம் பாருங்க எல்லாம் உடன் முரலா அதே இந்த நைட் கொண்டு போய் புட்டோட சாப்பிட வேற லெவல்ல இருக்கு என்ன ஸ்ரேயாம்படி வட்டிருக்கு வெள்ளச்சோறுக்கு அண்ணா பாத்தீங்கன்னா வெள்ளச்சோறுக்கு தான் சாப்பிடுவாராம் நீங்க சொதி வச்சு சாப்பிடுறதா குழம்புகள் வச்சு சாப்பிடுறதா என்ன மாதிரி சொதியா 150 ரூபா படி கொடுத்துக்கொண்டிருக்கோம் அண்ணா பார்த்தீங்கன்னா 120 ரூபா படி 40 எடுப்பேன்னு சொல்லி ஆனால் வைக்க பார்த்தீங்கன்னா மண்ணெண்டைக்கு சரி நட்டம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 கொடுத்தா தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு முரல் மண்டை குறையத்தான் பிடிபட்டுருக்கு கூட பிடிபட்டா குறைச்சி குடிப்பிட்ட மண்டைக்கு பிடிபட்டு அளவாக தான் பிடிபட்டுருக்கு பச்சைமிளா மண்ண இந்த விலையா பச்சைமிளா எடுப்பேன் இந்த விலைன்னு சொல்லுங்க பச்சைமிளா சொல்லுங்க நான் பச்சை மிளகா வாங்க போறேன் இல்லையா அப்ப இந்த சொல்லுங்க அப்ப பச்சை மிளகா கூட கிடைப்பீங்க அது என்ன விலை போகுது அண்ணா பச்சை மிளகா 200 600 மண்ணெண்ணெய் இந்த விலைன்னு சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க இதுக்கு 150 பச்சை தண்ணி அள்ளிக்கு ஊத்துறோம் இல்ல என்னன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விலை வச்சு கொடுக்கணும் என்ன அதான் அதுக்கேற்ற மாதிரி தான் இல்ல அதுக்கே அது மண்ணெண்ணெய் முடியும் தானே ஓட்ட கிடைக்கும் மண்ணெண்ணெய் ஊத்துறோம் எல்லாம் கஷ்டம் தானே வேற என்னாலே கஷ்டம் தானே தோட்ட நான் தோட்ட வெடியெல்லாம் போட்டுறேன் நம்ப இல்லையோ என்னையா நீங்க என்ன மண்ணெண்ணெய் இல்ல நாங்களும் கஷ்டப்படுறோம் போறங்க 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 வார இது என்ன வீடியோ போறங்க வார அட்வர்டைஸிங் போகுதா நீங்க இதா பூந்து அப்படிங்கிறீங்க தோட்டத்தை நீங்க பாக்குறீங்களா மண்ணெண்ணெய் தெரியும் நாளைக்காக நீங்க போறங்க இது இந்த வீடியோ பாருங்க வருங்க அவங்க 100 300 நாங்க ஒரு கிலோ முளா இங்க பாருங்க பொம்பளைக்கு சம்பளம் தெரியுங்க இது என்ன வீடியோ வருங்க தோட்ட வீடியோ தான் எடுத்துறேன் எடுத்தேன் இதுக்கு நீங்க பூந்து அப்படிங்க அதுங்க தோட்டத்துக்கு அவ்வளோ முடியுதோ இல்லையுமே ஒரு 1000 அதுக்கேற்ற மாதிரி தான் விலை போடலாம் குறைய காசு கொடுக்கல நீங்க சொல்லலாம் அது தோட்டக்கார சொல்றேன் சொன்னேன் சொல்லி தானே வீடியோ எடுக்கிறேன் நீங்க இதை பிடிக்கிறீங்க 50 200 இது என்ன தோட்டங்கள நான் கஷ்டப்படம் தெரியுமா ஒரு பொம்பளை பிடிக்கிறா 3000 ரூபா அதுக்கு நாங்க ராக்கிலாம் போறோம் அதுக்கு யாரு இதன்றது சொல்லுங்க தோட்டம் சொல்ற பொண்ணும் இல்லையா அது தெரியுமா உங்களுக்கு அது தெரியுங்க நீங்க ஏதாவது பூந்து பிடிக்கிறீங்க அவங்க 150 200 பூந்து பிடிக்கிறேன் தோட்டத்துக்கு என்ன இது இருக்கு குறையத்தானே இப்படிப்பட்டது அது அப்ப அந்த விலை தான் கொடுப்பேன் அவங்க அப்படித்தானே 300 400 500 மணிக்கணும் நாங்களா சரிங்க விளங்கணும் நாங்க பிராமத்தான் நாங்க பயப்பட மாட்டோம் சரியா இதுக்கு என்ன ஊருக்கு இல்ல நாங்க பிராமத்தான் அப்படி இல்லை இல்ல தமிழர் நாங்க பயப்பட மாட்டோம் இங்கே இப்படித்தான் போவோம் முன்னுக்கு முன் வச்சால் பின் வைக்க மாட்டோம் முன்னுக்கு தான் போய் கொண்டு இருப்போம் அடுத்தது வேள்வி வேள்வி அடுத்தது நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா ஆடுதான் கனடால இருந்து பெரிய பதறி தெரியும் ஆடு தெரியும் ஆளை பேட்டி எல்லாம் எடுத்துறேன் அந்த செயின் எல்லாம் போட்டு ஆடுல கொண்டு வருவேன் உடனே மீசியை தான் இருக்கிறீங்களா அதான் இந்த வளர்ப்பு இப்பயே வளர்க்கிறோம்
இல்லை இப்போ என்ன அவங்க 150 பச்சை மிளகா 200 அவங்க 100-150 ரூபா விழுறாங்களா இப்போ என்ன சரி நம்ம வரேன் எடுத்துகிட்டு வரேன் பார்த்துட்டு வாங்க முடிஞ்சுதா அதுக்கிட்டே முடிஞ்சு இங்கால பாருங்க இங்கே முரல் அளவை பார்த்ததோ இதெல்லாம் முரல் பாருங்க முரல் சைஸு அங்கால இருக்கா இங்கே அளவை பார்த்ததோ எவ்வளோண்டா இது 3000 ரூபா பார்த்தது முரல் சைஸை எத்தனை கிலோ வரும் அண்ணா 3 கிலோ முரல் பாருங்க இது வந்து விலை போட்டா பிடிச்சது அந்த இதாலையா பிடிச்சது அத்தான் என்ன அத்தான் போட்டு பிடிச்சது அத்தாங்க போட்டு தான் பிடிச்சதா எங்களை போர்டில் கூட்டிக் கொண்டு அண்ணாக்கள் பார்த்தீங்கன்னா வடை இல்லாமல் வாங்கி தந்திருக்கிறேன் சொல்லத்தானே வேணும் வாங்கி தந்தா சொல்ல வார்த்தையே இல்லை என்னய்யா நல்லா இருக்கு தானே என்ன வடையில குறை இருக்கோ இல்லை தானே இல்லைன்னு வடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறையுமே இல்லை அது பார்த்தீங்கன்னா அருமையான வடை வந்தீங்க வாங்கி சாப்பிடுங்க காத்திருந்து வாங்கினோம் ஐயாட்ட நாங்கள் இப்போ இந்த பெரிய முறையில் வாங்க போறோமா தாங்க 1000 ரூபாய் என்ன நாங்கள் இப்போ முரல் வாங்கிட்டோமா இன்றைக்கு கொண்டு போய் நைட் நல்ல சாப்பாடு செய்து சாப்பிட தான் இருக்கு எல்லாம் யோசிச்சு கொண்டு வைக்கணும் வாங்குவோமா விடுவோமா என்ன செய்வோம்னு சொல்லி விலை குறையுமா ரெகுலர் எடுக்கிறாங்களுக்கு குறைச்சி கொடுக்குறீங்களா அப்படி தானே ரெகுலர் கஸ்டமர் அவர் அண்ணா ரெகுலர் கஸ்டமரா அதுக்கு முரண்டா பிடிக்கும் போல என்ன அவர லண்டன்ல இருந்து வந்துக்கிறார் முரல் வாங்குறதுக்கு என்ன லண்டன்ல இருந்து வந்தீங்க முரல் வாங்க லண்டன்ல இருந்து வந்துக்கிறார் முரல் வாங்குறதுக்கு வாங்க வந்தீங்களா பார்க்க வந்தீங்களா என்ன போட்டாரு இது சரி 1400 இதான் லண்டன்ல அங்கே என்ன லண்டன் சிட்டி தான் எங்க லண்டன் வந்திருக்கிறீங்களா கேட்டு தெரிஞ்சு சொல்றதா லண்டன் சிட்டி தான் குயின்டா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 2 மைல் தள்ளி ராயமாயி இருக்கிறீங்களா பக்கத்துல நீங்க சிரிக்கிறான்டா குயின்டா வீடு எங்க தெரியுமா உனக்கு குயிலும் செத்துட்டு கக்கிங்க மரத்துல இருந்து ஒரு 2 மைலுக்குள்ள இருக்கிறோம் அதுக்கு பக்கத்துல சிரிக்கிறத பார்த்தா அவன் அதை சொல்றான் உலகத்திலேயே லண்டன் தானே பெரிய சிட்டி இப்போ உங்களோட இது கிட்டத்தட்ட உங்களோட ஸ்ரீலங்கா அளவு தான் லண்டன் இங்கிலாண்டுண்டா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் நிறைய இடம் அது லண்டன்டா பெரிய சிட்டி தான் அப்போ எப்போ போகிறது நீ பிளைனை போடுதோ அப்போ போக முடியாது இல்லாட்டி இங்கே தான் ரெண்ட முடியட்டு சண்டை முடிய அங்கே போய் சாகிற இடம் இல்லையா எடுங்க ஐயா அப்படி அப்படியே எடுக்கல எடுங்க ஐயா இல்லாட்டி 7 முறை கிடக்காது 1000 ரூபா தாங்கோ 2 4 5 முறை கிடக்கு. ஓகே நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ணாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முரல் வாங்குறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முரல் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10:30 வரைக்கும் வருமா முரல். ஆக்கெல்லாம் பாருங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா நல்ல முரல் வேட்டு தான் நாங்கள் வேட்டைக்கு போயிருக்கிறேன். வந்தோன்னா பார்த்தீங்கன்னா இதில் வாங்கி கொண்டு போயினோமா. சரி நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பை டாடா see you.